நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. போர் அடிக்காம இருக்குது, அவ்வளவுதான். எல்லாரும் ஆக்டிங்கே நல்லா தான் பிடிச்சிருக்கு. கருத்துன்னா யாரை ஏமாற கூடாது. லேடிஸுங்க இந்த ஃபேமிலியை வச்சு இப்படி டுப்பாக்கோருங்க வச்சு ஏமாத்தி ஃபேமிலி வந்து கருத்து சொல்றாங்க. யாரை ஏமாந்துட கூடாது அப்படின்னு நல்லா இருக்கு. சூப்பர். போர் அடிக்கல. எனக்கு பொறுமை இல்லாத நானே பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு வரேன். நானு நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். நான் படிக்காத பக்கம் தான் பார்த்துட்டு வரேன். படம் வந்து டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பொள்ளாச்சி உடைய சம்பவத்தை தான் ஒரு படமா எடுத்திருக்காங்க. இது பார்க்க வேண்டிய படம். பெண்கள் விழிப்புணர்வு நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், படிக்கிற மக்கள் பொதுமக்கள்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், பார்க்குறவங்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்காம எப்படிலாம் நடந்துக்கணுன்றதை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. மறைமுகமா சொல்லியிருக்காங்களா இல்ல ஓப்பனா இல்ல மறைமுகமாக தான் இருக்குது. இது வந்து என்னதான் சட்டத்துக்கு புறமானது வந்து ஒருத்தர் வந்து ஒரு மோட்டர் பண்ணுறதுலாம் காமிக்க முடியாது. இருந்தாலும் பொள்ளாச்சியினுடைய சம்பவம் தான் இந்த படம். நல்லா இருக்குது சார், நல்லா சார். பரவாயில்ல. அதாவது ஒருத்தருடைய ஒரு பெண்ணை பற்றவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த கதை எடுத்துன்னு போயிருக்காங்க. அதோட தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அக்கா வந்து பழி வாங்குற மாதிரி இந்த படம். பரவாயில்ல. ஹீரோயினாக நடிக்கிறவங்க அந்த ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த பற்றியாவது கொஞ்சம் நல்லா காமிக்கணும். ஃபேமிலி வந்து பார்க்கலாம் சார். பொண்ணு பெற்றவங்களுக்கான படம் இது. பெண்கள் இல்லை, அதாவது வந்து அவங்க தானே வந்து இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு தவறான வழிக்கு பெண்களை எடுத்துன்னு போயிட்டாங்க. அது உண்மை சம்பவம் இல்லை. பெண்களை வந்து ஒரு தவறான வழிக்கு எத்துன்னு போது நம்மளுடைய இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள்லாம் வந்து இனிமேட்டு வந்து அந்த மாதிரிலாம் நடக்காம இந்த படத்தை பார்த்துட்டோ இல்லை பார்க்காமையோ நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி எல்லாத்தையும் நடிச்சிங்கன்னா எடுக்கணும்னு எல்லாத்தையும் காமிக்கிறோம். அருமையா இருக்கு படம். மக்களுக்கான விழிப்புணர்வு ஒரு படம். ரெண்டாவது பெண்கள் விழிப்புணர்வு அடையணுன்றதுக்காக இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. படிக்காத பக்கம் மக்கள் வந்து பத்திரிகை மேலோட்டமாக படிச்சுட்டு சில தப்பான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இது உள்ள ஆழமாக போனால் அது பின்னாடி என்ன இருக்குது ஏதுன்றது இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் சின்ன ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு, கோல்கட்டு, பேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் விளம்பரம். ஆனால் அதில் இருக்க வந்து தவறான விஷயங்கள் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க. அது வந்து பூத கண்ணாடி வச்சு பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்காங்க? பொள்ளாச்சி கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லியிருக்காங்களா இல்லை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க? இல்லை மறைமுகமான கூட கடைசியில் வந்துட்டு உண்மை வருது இல்லையா. மறைமுகமாக சொன்னால் கூட எண்டு வந்துட்டு சரியா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அது சேஃப்டியாக இருக்கணும், யாரையும் நம்ப கூடாது. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் புது ஆக்டர், புது முகம் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு கரெக்டான படம், நல்லா அமைஞ்சிருக்கு. டைரக்டர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. நல்லா திங்க் பண்ணி பெண்கள் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. பெண்கள் இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு நல்ல படம். அது எல்லாத்துக்கும் ஒரு எஜுகேஷன் மாதிரி ஒரு நல்ல படம். அது கரெக்ட். அதுதான் எக்ஸாக்டாக இருக்கு. அதுவும் பர்டிகுலராக லேடிஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, அருமையாக இருக்கு. தாராளமாக பார்க்கலாம் சார். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான படம் நல்லா இருக்கு சார். பெண்கள் எல்லாம் எப்படி வந்து மாட்டிக்கிறாங்க சிக்கல்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும், ஒரு விஷயம் நடந்தா அதை பத்தி வெளியே வந்து அவங்க பாஸ் அவுட் பண்ணணும், இல்லைன்னா எந்த மாதிரி சிக்கல் அவங்க மாட்டிக்கிறாங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படம் பத்தி நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் மெசேஜ் இது பெண்களுக்கு. கண்டிப்பா எல்லா பெண்கள் வந்து பார்க்கணும்னு சொல்றேன். ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் நினைக்கிறேன். இன்னுமே நல்லா சடனா நம்பர் கொடுக்கறது, ஒருத்தரை மீட் பண்றது, இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே போறது, இதெல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது ஒரு அவேர்னஸ் மூவி. கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பா வந்து பார்க்கணும் அவங்க எல்லாருமே. ஏன்னா நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி பாய்ஸ் கிட்ட, நான் எல்லா பாய்ஸும் தப்புன்னு சொல்ல, அது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அதனால அவங்க கிட்ட நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி தப்பா மாட்டிக்கிறாங்க. அதனால நான் அதுதான் சொல்றேன், எல்லாரையுமே தப்பு சொல்றேன். ஒரு சில பேர் வந்து தெரியாம மாட்டிக்கிறாங்க. யாருமே தெரிஞ்சு போக மாட்டாங்க, தெரியாம ஒரு சில சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றதையும் அவங்க யோசிக்கணும்ல. அது எல்லாமே இந்த படத்தை பார்த்தா கத்துக்கலாம். யாஷிகா மேம் அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, பிரஜன் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் ரோல் பண்ணாங்க, அவங்களும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ், கேர்ள்ஸ், மெயினாக கேர்ள்ஸ் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஃபுல்லான ஒரு படமாக இருக்குது. லேடிஸ்க்கெலாம் வந்து ஒரு அவேர்னஸ். லேடிஸ் வந்து இதை முக்கியமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். யார்கிட்டையுமே வந்து ஈஸியாக ஃப்ரெண்டுன்ற முறையில் பழகக்கூடாது. அப்படி ஈஸியாக பழகும்போது நிறைய இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் வரும். அதாவது அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு ஒரு படமாக இல்லாமல் ஒரு மெசேஜாக எடுத்துக்கிட்டு பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நியூ பேசஸ் தான். ஆனால் பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ பேசஸாக இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 படம் நடித்த மாதிரியான
ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸா பாக்குறக்கூடிய படமா இருக்கு இல்ல வல்கரா இல்லை வல்கர் இல்லை, இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த படத்துக்கு இப்படி தான் சொல்லி ஆகணும், அப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ அதனால இந்த படம் அப்படி எடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு மொட்டை இதுவாக இருக்கக்கூடாது, நல்லா இருந்துச்சு. படத்துல காட்டின விஷயங்கள் இப்ப ரியாலிட்டியில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையில் நடந்து தான் இருக்கு. படத்துல நடிச்சவங்க எப்படி நடிச்சு நல்லா நடிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்கு. இந்த படம் ஃபேமிலி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். என்ன கருத்து சொல்ல வராங்க? கருத்து ஒன்றும் இல்லை, நல்லா பொழுதுபோக்கு தான். ஆனால் நல்ல ஒரு உண்மையான கதை தான் இது, வேற ஒன்றும்